அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இந்திய இராணுவத்தின் மிக முக்கியமான அதே சமயம் எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கார்கில் போரை வெல்ல இந்திய இராணுவத்திற்கு பெரிதும் உதவியாக இந்த பினாக்கா சிஸ்டம் இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு புதிய பிரம்மாண்டமான அவதாரத்தை எடுக்க போகுதுங்க. இது ஆமாங்க, டிஆர்டிஓ இப்போது 300 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய பினாக்கா மார்க் 4 ஏவுகணையை மிக தீவிரமாக தயாரித்து வருகிறதுங்க. இதோட முதல் கட்ட சோதனைகள் எப்போ நடக்க போகுது, இது எப்போ உற்பத்தியாகி இராணுவத்திற்குள் வரப்போகுது, இதனால் இந்திய இராணுவத்தின் பலம் எப்படி பல மடங்கு அதிகரிக்க போகுது, இந்த எல்லா ரகசியங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக முழுமையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பினாக்கா மார்க் 4 புதிய மைல்கள், இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை மற்றும் அதனுடைய காலக்கெடு என்ன என்பதை பார்த்தோம்னா, இந்தியாவின் மிக முக்கியமான பாதுகாப்பு ஆராய்ச்சி ஆய்வகமான ARDE, அதாவது ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயக்குனர் அங்காதி ராஜு அவங்க இந்த பினாக்கா MK4 வடிவமைப்பு பணிகள் மிக தீவிரமாக நடந்து வருவதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதன் தயாரிப்பு பணிகளை DRDO வேகப்படுத்தியுள்ளது. அதன்படி நம்ம பார்த்தோம்னா 2028ஆம் ஆண்டிற்குள் இந்த 300 கிலோமீட்டர் பினாக்கா ராக்கெட்டின் முதல் கட்ட முன் தயாரிப்பு மாதிரிகள் முழுமையாக தயாராகிவிடும். அதன் பிறகு இராணுவம் மற்றும் விஞ்ஞானிகள் முன்னிலையில் இதற்கான சோதனைகள் தொடங்கப்படுங்க. அதே சமயம் 2 வருடங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு தட்ப வெப்பநிலைகளில், அதாவது ராஜஸ்தான் பாலைவனம் முதல் லடாக் பனிமலை வரை இந்த ஏவுகணை சோதித்து பார்க்கப்படுங்க. சோதனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிந்ததும் 2030ஆம் ஆண்டில் இருந்து இதன் முழு அளவிலான தொடர் உற்பத்தி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதுங்க. இப்போது உங்கள் எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி வரலாம், ஏற்கனவே நம்மக்கிட்ட பினாக்கா ராக்கெட் இருக்குதானே, அப்புறம் ஏன் புதுசாக 300 கிலோமீட்டர் தூரம் போகிற மாதிரி தயாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே தான் இந்திய இராணுவத்தின் ஒரு மாபெரும் போர் தந்திரம் ஒளிந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா, நம்மிடம் இருக்கும் சாதாரண பினாக்கா ராக்கெட்டின் எல்லை 40 முதல் 75 கிலோமீட்டர் வரை மட்டுமே. அண்மையில் சோதிக்கப்பட்ட நீண்ட தூர பினாக்கா ராக்கெட் 120 கிலோமீட்டர் வரை செல்லுங்க. ஆனால் எல்லையில் இருந்து 300 கிலோமீட்டர் என்பது மிக முக்கியமானதுங்க. அதுலேயும் மிக மிக முக்கியமானது தான் சொல்லி ஆகணும். எதிரி நாட்டின் எல்லையை தாண்டி அவர்களின் முக்கிய இராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள், வான் பாதுகாப்பு தளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் அவர்கள் படைகளை குவிக்கும் முக்கிய ரயில்வே சந்திப்புகள் போன்ற ஆழமான இலக்குகளை நம்ம தாக்க வேண்டுமென்றால் நமக்கு 300 கிலோமீட்டர் தூரம் பாயும் ஆயுதம் தேவை நண்பர்களே. இவ்வளவு நாட்களாக இந்த 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்குகளை அழிக்க நாம் பிரளய் போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகளையோ அல்லது பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையோ தான் பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் பிரம்மோஸ் மற்றும் பிரளய் ஏவுகணைகளின் விலை மிக மிக அதிகங்க. ஒரு சாதாரண இலக்கை அளிக்க அவ்வளவு விலை உயர்ந்த ஏவுகணையை பயன்படுத்துவது பொருளாதார ரீதியாக புத்திசாலித்தனம் கிடையாதுங்க. இப்போது இந்த 300 கிலோமீட்டர் தூர இடைவெளியை மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்படும் பினாக்கா MK4 கொண்டு நிரப்பப் போகிறது இந்திய இராணுவம். அதாவது அதிக செலவில்லாமல் எதிரியின் எல்லைக்குள் 300 கிலோமீட்டர் வரை ஊடுருவி தாக்கப் போகிறோங்க. வெறும் தூரம் மட்டும் முக்கியமல்ல, அவ்வளவு தூரம் செல்லும் ராக்கெட் துல்லியமாக தாக்க வேண்டும். அதற்காக இந்த பினாக்கா MK4 அதீத தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட இருக்குங்க. சாதாரண ராக்கெட்கள் காற்றில் பறக்கும்போது திசை மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த புதிய பினாக்கா MK4 ஒரு கைடட் ராக்கெட் ஆகுங்க. அதாவது அதன் நுனியில் அதிநவீன கணினிகள் மற்றும் வழிகாட்டுதல் கட்டுப்பாடு அமைப்புகள் இருக்குங்க. இதில் பார்த்தோம்னா இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கும். இது ராக்கெட் காற்றில் பறக்கும்போது அதன் வேகத்தையும் திசையையும் தொடர்ந்து கணக்கிட்டு சரியான பாதையில் செலுத்தும் நண்பர்களே. அதே சமயம் நாவிக் மற்றும் GPS ஆதரவு இருக்கும். அதாவது இந்தியாவின் சொந்த செயற்கைக்கோள் வழி செல்லுதல் அமைப்பான நாவிக் உதவியுடன் இந்த ராக்கெட் இலக்கை நோக்கி செலுத்தப்படும். இதனால் 100 அடி உயரத்தில் இருக்கும் சிறிய இலக்கை கூட 300 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து துல்லியமாக தாக்கி அளிக்க முடியுங்க. எதிரியால் தப்பிக்கவே முடியாது. நண்பர்களே, இந்தியா தற்போது எல்லையில் ஒரு புதிய படையை உருவாக்கி வருகிறது.
அதன் பெயர்தான் ஒருங்கிணைந்த ராக்கெட் படை. சீனாவின் ராக்கெட் ஃபோர்ஸ் பலத்திற்கு போட்டியாக உருவாக்கப்படும் இந்த படையில் பிரளய் போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் சேர்ந்து இந்த பினாக்கா MK4 ராக்கெட்டுகளும் மிக முக்கிய பங்கு வகிக்குங்க. எதிரி நாட்டின் பீரங்கி படைகள் நமது எல்லையை நெருங்குவதற்கு முன்பே இந்த ராக்கெட் படை அவர்களின் முகாமை 300 கிலோமீட்டர் தூரத்திலேயே தரைமட்டமாக்கிவிடும். மேலும் ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கிய ஸ்மெர்ச் போன்ற பழைய ராக்கெட் சிஸ்டங்களை முழுமையாக கைவிட்டுவிட்டு 100% முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவான இந்த பினாக்கா ராக்கெட் சிஸ்டங்களை பயன்படுத்த இது வழிவகுக்குங்க. இது நமது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும் நண்பர்களே. இறுதியாக சொல்லணும்னா DRDO பினாக்கா MK4ஐ உருவாக்குவதோடு நிறுத்தி கொள்ள போவதில்லைங்க. இதன் அடுத்த கட்டமாக 450 கிலோமீட்டர் தூரம் பாயும் பினாக்கா வேரியண்ட்டையும் உருவாக்கும் அதிதீவிர பணியையும் இப்போதே தொடங்கிவிட்டார்கள்ங்க. இந்திய பாதுகாப்பு துறையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம் நாட்டை உலகரங்கில் ஒரு வல்லரசாக மாற்றி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. DRDOவின் இந்த மாபெரும் சாதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே சமயம் 2028 வரவிருக்கும் இந்த பினாக்கா MK4 ஏவுகணை இந்திய இராணுவத்தின் பலத்தை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அடுத்த செய்தியாக, இந்தியா தற்போது தனது சொந்த 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான ஆம்காவை உருவாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறதுங்க. இதற்காக இந்தியாவின் முன்னணி தனியார் நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு பிரத்யேக கட்டமைப்பை உருவாக்கவும் அரசு அனுமதி அளித்துள்ளதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது உலக பாதுகாப்பு துறையில் ஒரு மிக முக்கியமான விவாதம் எழுந்திருக்கிறது. அதாவது பிரிட்டன், இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கும் GCAP அல்லது பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகள் உருவாக்கும் FCAS போன்ற ஐரோப்பாவின் 6ஆம் தலைமுறை போர் விமான திட்டங்களில் இந்தியா இணைந்தால் என்ன நடக்கும்? இதனால் இந்தியாவிற்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்ன? இதில் இருக்கும் ஆபத்துகள் மற்றும் நிதி சவால்கள் என்ன? மற்றும் இந்தியாவின் சொந்த ஆம்கா திட்டத்திற்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா? அப்படின்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. முதல்ல இந்த ஐரோப்பிய 6ஆம் தலைமுறை திட்டத்தில் இணைவதால் இந்தியாவிற்கு இந்திய தனியார் கூட்டமைப்பிற்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பார்ப்போம். முதலாவது மிக முக்கிய தொழில்நுட்ப பகிர்வு. 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள் என்பவை அதிநவீன செயற்கை நுண்ணறிவு, லேசர் ஆயுதங்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன் போன்ற விமானங்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டவை. ஐரோப்பிய கூட்டமைப்பில் இந்தியா இணையும் போது இந்திய தனியார் நிறுவனங்களுக்கு இந்த உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பங்களை நேரடியாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்குங்க. ரெண்டாவது உலகளாவிய சப்ளை செயின். பிரிட்டனின் BAE சிஸ்டம்ஸ், லியோனார்டோ போன்ற மாபெரும் நிறுவனங்களுடன் இணைந்து வேலை செய்யும்போது இந்திய தனியார் நிறுவனங்கள் உலகளாவிய விண்வெளி தயாரிப்பு சந்தைக்குள் எளிதாக நுழைய முடியுங்க. மூன்றாவது என்ஜின் தொழில்நுட்பம். குறிப்பாக பிரிட்டனில் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனங்கள் இந்தியாவுடன் இணைந்து ஆம்காவிற்கான 120 கிலோ நியூட்ரான் என்ஜினை உருவாக்க விருப்பம் தெரிவித்துள்ளதுங்க. இத்தகைய கூட்டு முயற்சிகள் 6th ஜென் திட்டத்தில் இணைவதன் மூலம் இன்னும் எளிதாகும். ஆனால் இதில் சில மிகப்பெரிய தீமைகளும் சவால்களும் ஒளிந்திருக்கின்றன. முதலாவது பிரம்மாண்டமான நிதிச்சுமை. ஐரோப்பாவின் GCAP போன்ற திட்டங்களில் வெறும் 10 முதல் 15% பங்கை வகிப்பதற்கே இந்தியா சுமார் $6.5 பில்லியன் முதல் $10 பில்லியன் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதுங்க. ஏற்கனவே ஆம்கா திட்டத்திற்கு பெருமளவில் நிதி தேவைப்படும் போது இவ்வளவு பெரிய தொகையை மற்றொரு திட்டத்திற்கு ஒதுக்குவது மிகப்பெரிய நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும். ரெண்டாவது ஆம்கா திட்டத்திற்கு வரக்கூடிய ஆபத்து. அதாவது இந்தியா ஒரே நேரத்தில் 2 மாபெரும் திட்டங்களுக்கு நிதியுதவி அளிப்பதும் அதன் மனித வளத்தை பகிர்ந்து கொள்வதும் சாத்தியமில்லாத ஒன்று. இதனால் இந்தியாவின் சொந்த தயாரிப்பான ஆம்கா திட்டம் முடங்கி போக அல்லது தள்ளி போக அதிக வாய்ப்புகள் உள்ளனங்க. மூன்றாவது கட்டுப்பாடுகள் மற்றும் இறையாண்மை. எவ்வளவுதான் கூட்டமைப்பு என்றாலும் முக்கிய முடிவுகளும் மென்பொருளின் மூலம் குறியீடுகளும் ஐரோப்பா நாடுகளின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அவசர காலங்களில் நாம் விருப்பப்படி அதை மாற்றியமைக்க முடியாதுங்க.
அப்படியென்றால் இந்தியாவிற்கு இருக்கும் சரியான வழி என்ன? அதாவது பாதுகாப்பு நிபுணர்கள் இதற்கான அருமையான 3 கட்ட தீர்வை முன்வைக்கின்றாங்க. முதற்கட்டமாக இந்தியா தற்போதைக்கு தனது முழு கனவையும் நிதியுதவியும் ஆம்கா 5th ஜென் திட்டத்திலேயே செலுத்த வேண்டும். தனியார் கூட்டமைப்பை வலுப்படுத்தி திட்டமிட்டபடி ஆம்காவின் முதல் பறக்கும் மாதிரியை உருவாக்க வேண்டும். 2வது கட்டமாக 6ஆம் தலைமுறை திட்டத்தில் முழுமையாக இணையாமல் தொழில்நுட்ப பங்காளராக மட்டும் இணைந்து என்ஜின் தயாரிப்பு, ரேடார் மற்றும் சென்சார் தொழில்நுட்பங்களை மட்டும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கூட்டு தயாரிப்பு முறையில் பெற்று நமது ஆம்காவில் பொருத்த வேண்டும். 3வது கட்டம் எதிர்காலத்தில் ஆம்கா திட்டத்தின் முழுமையாக உற்பத்தியை எட்டிய பிறகு அதன் தொழில்நுட்ப அடிப்படையில் ஆம்கா 2வை ஒரு 6ஆம் தலைமுறை விமானமாக இந்தியாவை சொந்தமாக மாற்றி அமைக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் ஐரோப்பிய 6th ஜென் திட்டத்தில் முழுமையாக குதிப்பது தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவிற்கு ஒரு ஆபத்தான சூதாட்டமாக முடியலாம். ஆனால் அங்கிருக்கும் தொழில்நுட்பங்களை மட்டும் புத்திசாலித்தனமாக நமது ஆம்கா திட்டத்தில் பயன்படுத்தி கொள்வது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும். இந்தியாவின் இந்த பாதுகாப்புத்துறை உத்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியா ஐரோப்பிய நாடுகளுடன் இணைய வேண்டுமா அல்லது ஆம்காவை மட்டும் நம்பி இருக்க வேண்டுமா? உங்களுடைய கருத்து என்ன? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.